ஏனுங்க டெல்லி என்ன ஆச்சு? இப்ப வந்துருங்க. பார்வதி டெல்லி கால் வந்துருச்சா? அண்ணா வண்டி அண்ணே இப்ப வந்துரும். நமஸ்காரம். அடே புரோகிதரே, பார்வதி என்ன விட வேகமா இருக்கா போல இருக்கு. வந்துருங்க 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 வந்துருங்க. எனக்கு தெரியும். எனக்கு இந்த டெல்லி கால் ரொம்ப பிரியம். ஹலோ டெல்லி காலா? நான் கருணாகரன் தான் பேசுறேன். கொடுங்க கொடுங்க. யாரு ராஜாவா? எப்படி பாருக்க? சௌக்கியமா இருக்கிறியா? சரிப்பா, போன தோணு பேசிக்கிட்டு பேசாம அத்தை கிட்ட கொடுங்க போல. உன்னை கூப்பிடுறான். போ போ. ஹலோ யாரு? ராஜா பேசுறதா? நான் தாண்டா உங்க அத்தை பேசுறேன். உன்னை ரொம்ப சின்ன போதுல பார்த்தது. அண்ணே ரொம்ப கிட்டத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குன்னு எல்லாம் ஏன் ஏற்பாடு. அத்தை காந்திபதிக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் டெல்லியில இருந்து வாங்கிக்கலாம். என்ன அக்கறை? அண்ணே காந்திபதிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன்னு தம்பி சொல்லுங்க. ஏண்டாப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பொண்டாட்டி வேலை இவ்வளவு அக்கறையா? இல்லப்பா, ஏன் போர் அடிக்கிறீங்க? அவன் காந்திபதி கிட்ட கொடுங்க போன. காந்திபதியா? காந்திபதி 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 வேண்டாம் மாமா, நான் நேர்லயே பேசிக்கிறேன். என்னடி இது அத்தான் கூப்பிடுறான், பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, வந்து பேசுடி. ஆனா பேசுறீங்க எவ்வளவு தொலைவுல இருந்து அதை ஆசைப்படுது, வேணும் இப்படி இருக்கிற. பேசுமா அதானே? பேசு. ஹலோ நான் தான் காந்திமதி பேசுறேன். ஹலோ மை டியர் காந்திமதி, ஹவ் ஆர் யூ? அப்பா உன்னை பத்தி விவரமா ஒரு கடிதாசி எழுதியிருந்தாரு. நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பா நீ எலிசபெத் டெய்லர் மாதிரி இருப்பியா இல்ல மேர்லின் மான்ரோ மாதிரி இருப்பியா? ஏதோ இருக்கேன் இன்னும். என்னமா அது தம்பி என்ன சொல்லுது? இந்தாங்க நீங்களா பேசுங்க. ஹலோ என்ன தம்பி? என்னத்த உங்க மகன் என்ன பட்டிக்காடா? இஸ் கண்ட்ரி ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. ஏன் நான் பேச மாட்டேங்கிறேன்? இந்தா எப்பதான் வரீங்க அப்படின்னு பேசு. பேசுடி. எப்ப வர போறீங்க? நாளைக்கு காலைல 11 மணிக்கு டான்னு ஊட்டியில இருப்பேன். எங்க ஒரு ஸ்வீட் கிஸ், பதிலுக்கு போன்லயே சத்தம் வந்தா போதும். என்ன பார்வதி, அவன் போன்ல பேசுறதுக்கு இவன் வாந்தி எடுக்கிறாளே, எப்படி? கண்டுக்குட்டி கண்டுக்குட்டி இந்த புத்தம் அந்த கணத்துக்கு ஒரு முத்தம், இந்த கணத்துக்கு ஒரு முத்தம். நீ கொடுக்குற வரைக்கும் நான் அந்த போன்லயே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். முடிச்ச போய் இப்படி கொடுக்குறானே, அதுதான் அல்லறா எல்லாம். ராஜா நான் உங்க அப்பன்டா. அண்ணா பேசுறான். எங்க இருந்து பேசுறான்? டெல்லியில இருந்து பேசுறான். எப்படிப்பா டெல்லி? இப்பதானே சமத்துவம் தோட்டத்துல இது. ராஜா நாளை கல்யாணம் வச்சிருக்கேன், உடனடியா வந்து சேரு. எப்படிப்பா டெல்லி? பாத்ரூம் ஜன்னல் இது வந்து நீ ஏடா வா புரியுதுறீங்க. வாயா நாளைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிறோம். படபன்னு ஒரு லிஸ்ட போடு. 2 கல்யாணம். என்ன 2 கல்யாணமா? ஆமா. அதானே எதுக்கு 2 கல்யாணம்? ஒண்ணு அண்ணனுக்கு, இன்னொன்னு எனக்கா உனக்கா? டெல்லி என்ன இது? நான் வந்து எல்லா விவரமா சொல்றேன். அப்பா குழப்பறார் குழப்பறார். ராஜா ராஜா படுவாள் இப்ப காரியத்தை கெடுத்து விட்டானே. வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? சரி இது இங்கே இருக்கட்டும். யாரு? ஜாங்கிரி சுத்தலாமா இல்ல ஊரை சுத்தலாமான்னு கேக்குறீங்களா? எதையாவது சுத்தம்.
பார்வதி, என்னண்ணே? காந்திமதி இருக்காளா? மாடியில தான் இருக்கிறா. ஏன்? இல்ல, இந்த சமத்துவம் எல்லாம் காணோம். நானம்மா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி ஆச்சுட்டேன். அண்ணே, சும்மா சொல்லப்படாது என்ன, இந்த மேனேஜர் இருக்காரு, அவரு நமக்காக உயிரை கூட கொடுப்பாருன்னு. ஆமாங்க, மனுஷனா பிறந்தா மத்தவங்களுக்கு உபகாரமா தானுங்க இருக்கணும். அம்மா சொன்ன பிரகாரம் காரியத்தை கனகச்சிதமா முடிச்சு போட்டோமுங்க. என்ன சொல்றாரு மேனேஜரே? நல்லா சொல்லுங்களேன். ஏன் அந்த சமத்துவமையில காலை கட்டி கைய கட்டி கால் செட்டுக்கணும் போட்டு 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 வந்துட்டானுங்க. இதை பாருங்க சாவி. மேனேஜர், பத்திரமா பாத்துக்கிறோம். டெல்லி மாப்பிள்ள வரும்போது ஏதாவது கலாட்டா பண்ண போறேன். இங்க கொண்டா சாவி. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது கல்யாண சென்டர்ல போட்டுருங்க. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது போட்டுறீங்க. ஏன்ட பத்திரமா இருக்கும். முதலாளி, நான் போய் இந்த நாயனக்காரத்தை சொல்லி போட்டு வந்துடுங்க.